ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா ரம்யாங்கிறதே எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது அவங்க கையை பிடிச்சி இங்கே வா, ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிவிட்டு அடுத்த வெளியே பாரு அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ கார்த்தியை மீட் பண்ண விடமாட்டா போல இருக்கேங்கிற மாதிரி ரம்யா பயந்துட்டே வராங்க. எங்க பார்த்தோம்னா கார்த்தி மண்டபத்தில் இருக்காங்க. என்னங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்தி நம்ம தீபா ரம்யா கூட நிக்கிறத பார்த்ததும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. வாங்க, இவதான் என்னோட ஃப்ரெண்ட் அம்முக்குட்டி அப்படின்னதும் கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுறதும் இந்த பக்கம் ரம்யா நடுங்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இவங்க தானா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க, இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் தீபா குழம்புறாங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மண்டபத்தில் இவங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்றாங்க. சரிங்க, நான் அத்தை கூட போயிருக்கேன், நீங்க ரம்யா கூட அம்மா கூட பேசிட்டு இருங்க அப்படின்னுட்டு நம்ம தீபாங்கிறது போனதும் உடனே ரம்யா திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி, முன்னாடியே உங்களுக்கு என்ன பத்தி தெரியுங்கிற விஷயத்த ஏன் நீங்க தீபா கிட்ட சொல்லலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம், உங்களை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியும், ஸோ இந்த விஷயத்த எப்படி என் ஒய்ஃபு கிட்ட சொல்லி நான் அவங்கள காயப்படுத்த முடியும்? இங்க பாருங்க கார்த்தி, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரது கேளுங்க போதும். நீங்க இதுவரை காரணமா சொன்னதும் போதும், பண்ணதும் போதும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க மேடம். தீபா என்னோட பொடாட்டி. இங்க பாருங்க, நீங்க தீபாவை கொலை முயற்சி பண்ணது, அதே மாதிரி ஸ்வத்துல உங்க பேரையும் என்னோட பேரையும் எழுதி வச்சது, அதே போல தீபா குடிக்கிற அந்த யூஸ்ல நீங்க அந்த போதை பொருள் டேப்லெட் கலந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எப்படின்னு பாக்குறீங்களா? உங்க கையில குத்துருக்கீங்களே அந்த டாட்டோ, அதை வச்சு தானே கண்டுபிடிச்சிங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஒரு விஷயம் சொல்லவா மேடம், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நீங்க தீபாவோட ஃப்ரெண்டா போயிட்டீங்க, இல்லைன்னா என் பொண்டாட்டிய கொல்ல நினைச்சது அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்திருப்பேன். ஏதோ நீங்க தெரியாதனமா பண்ணிட்டீங்கன்னு நான் மன்னிச்சு விடுறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்படி ஒரு மறுஜென்மை இருந்தாலும் அதுல என் தீபா தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். இன்னொரு வாட்டி அது இது பண்றேன்னு ஏதாச்சும் எங்க வாழ்க்கைக்கு இடையில பண்ணீங்க, நான் பிறகு மனுஷனா இருக்கவும் மாட்டேன், உங்களை ஒரு பொம்பளையா மதிக்கவும் மாட்டேன், கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு வான் பண்ணிட்டு காட்டி எங்கிருந்து போனதும் ரம்யா நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னது, இந்த ஜென்மத்துல தீபா தான் உன் பொண்டாட்டியா? விட மாட்டேன் கார்த்தி. ஈஸியா கார்த்திக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோமே. நம்ம எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ கடைசியில கார்த்திக்கு தெரிஞ்சுட்டு எல்லாம் வீணா போச்சுங்கிற மாதிரி ரம்யா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வராங்க. என்ன ரம்யா, நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்த, பார்த்தல கார்த்தியை அசைக்கவே முடியாது. அந்த கார்த்தி மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா என்னோட உதவி உனக்கு வேணும். பரவாயில்லையே, தீபாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கேன், இது நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாத்தியா, ஒரு சின்ன ஒரு டேட்டோவை வச்சு எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் காரணமா இருக்குன்னு கார்த்தி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இதான் கார்த்தியோட புத்தி. சொல்ல போனா கார்த்தி ரொம்ப பிரில்லியன்டான பாய். அவன்கிட்ட நடந்துக்கிறேன்னு சொன்னா புத்தி கூர்மையா இருக்கணும். அதுக்கு இன்னொருத்தவங்க உதவி வேணும். கார்த்தியை பத்தி ஃபுல்லா படிச்சு வேணா, அதனாலதான் சொன்னேன். ஓப்பனா கார்த்தியை காதலிக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கார்த்தியை சேர்த்து வைக்கிறேன்னு. நீ கேட்டியா? இப்ப பாத்துல கார்த்தி முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன், இதெல்லாம் தேவைதானே என்ற மாதிரி ஐஸ்வர்யா செமையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்கேன், எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா அப்படின்னு ரம்யா சத்தப்படுறாங்க. பின்ன இப்ப கூட நீ கார்த்தியை காதலிக்கிறத ஒத்துக்கொள்ளாம இருக்கே, ஒத்துக்கொள்ள ரம்யா, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் கார்த்தி, உனக்கு தான் அப்படின்னு சொன்னதும் ஆமா, நான் கார்த்தி மேல உயிரே வச்சிருக்கேன், இப்படி சொல்லிட்டு போறான். அதுவும் இந்த ஜென்மம் இல்லையா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தாலும் தீபா தானா பொண்டாட்டி, விட மாட்டேன். அப்ப கூட நான் ரம்யாவா பிறந்து அந்த தீபாவை கார்த்திக்கு பொண்டாட்டியாக விட மாட்டேன். இந்த வைராக்கியத்தை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். கவலைப்படாத, உன் காதல் உண்மையானது. கார்த்தியை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் அப்படின்னு ரம்யா ஐஸ்வர்யா கைகோ